நீட் தேர்வுல தொடர்ச்சியான முறைகேடுகள். இன்னைக்கு மே 3ஆம் தேதி நடந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று என்டிஏ அறிவித்திருக்கிறது. இது மட்டும் 2026ல மட்டும் நடக்கல. 2024, 2025, 2022, 2021 எப்போதெல்லாம் இந்த நீட் தேர்வுகள் நடைபெறுதோ அப்போதெல்லாம் முறைகேடுகள் ஏதாவது ஒரு வடிவத்தில் வந்துகிட்டே இருக்கு. டிரான்ஸ்லேஷன் எரர், கொஸ்டின் பேப்பர் லீக், கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய குளறுபடிகள், தேர்வு மையத்தில் ஏற்படுற இந்த மாதிரியான பிரச்சனைகள், இப்படி தொடர்ச்சியா இந்த நீட் தேர்வு துவங்கிய நாள் 2017 இருந்து தற்போது வரைக்கும் நீட்டினுடைய குளறுபடிகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கு. என்டிஏ என்கின்ற நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இதை வெளிப்படைத்தன்மையோடு நடத்துவதற்கான தார்மீக உரிமையை இழந்திருக்கு. ஒவ்வொரு முறையும் என்டிஏவால் தேர்வு செய்யப்படுற கொஸ்டின் எப்படி லீக் ஆகுது, அது எப்படி குறிப்பிட்ட கோச்சிங் கிளாஸ் மாஃபியாக்களுக்கு போகுது, அது எப்படி ஒரு குறிப்பிட்ட கோச்சிங் கிளாஸ்ல இருக்கவங்க மட்டும் எப்பவுமே டாப் ரேங்க்ஸ்ல வர முடியுது, இந்த கேள்விகள்லாம் இப்ப நான் புதுசா கேட்கல. நானே 2024 எஸ்எஃப்ஐ சார்பா இதே கேள்வியை கேட்டோம். அப்பவும் எந்த பதிலும் இல்லை. கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் இந்த நீட் தேர்வுக்கு பின்னாடி இது ஒரு பெரிய ஊழல் என்பது நடந்து கொண்டிருக்கிறது என்று அன்றைக்கு பிரபலமான பத்திரிகை எல்லாம் எழுதினாங்க. அதுக்கு எந்த பதிலும் இல்லை. உச்ச நீதிமன்றம் வரைக்கும் அந்த வழக்குகள் என்பது நடந்தது. அதுக்கு பிறகும் தீர்வு எட்டப்படலை. அப்ப இந்த தொடர் குளறுபடிகளுக்கு காரணம் நீட் தேர்வுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோச்சிங் மாஃபியா இன்ஸ்டிடியூட்ஸ் தான். அதுல மாற்று கருத்தே கிடையாது. முழுக்க முழுக்க சென்ட்ரலைஸ்ட் எக்ஸாமினேஷன்ஸ்ங்கிற இந்த நீட், கியூட் போன்ற தேர்வுகள் எல்லாம் வரதுனால கோச்சிங் மாஃபியாஸ் எமர்ஜ் ஆறது. கோச்சிங் மாஃபியாங்கிறத சொல்றத விட இந்த கோச்சிங் கல்ச்சர் இன்ஸ்டிடியூட் இருக்கு பாருங்க, இது பெர் கேபிட்டா ஒவ்வொரு வருடமும் 20% இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. கடந்த வருடம் மட்டும் கிட்டத்தட்ட 12,000 கோடி ரூபாய் வரைக்கும் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த கோச்சிங் கல்ச்சர் இன்ஸ்டிடியூட் டெவலப் ஆயிருக்கு. அது 2027-28ல 30,000 கோடிக்கு போகும் அப்படின்னு சொல்லப்படுது. 30,000 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டுறாங்கன்னா 30,000 கோடி ரூபாய் கட்டியிருக்காங்கன்னு அர்த்தம். மாணவர்கள் 30,000 கோடி ரூபாய் வருமானம் ஈட்ட போறாங்கன்னா 30,000 கோடி ரூபாய் கட்ட போறாங்கன்னு அர்த்தம். அவ்வளவு தூரம் இந்த கோச்சிங் இன்ஸ்டிடியூட் என்பது டெவலப் ஆயிட்டு இருக்கு. இதன் பின்னணியில தான் இந்த தேர்வுகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய முறையீடுகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது என்பதை பார்க்க முடியுது. இதனால் தமிழ்நாட்டு மாணவர்கள் மிகுந்த பாதிப்பு ஏற்படுது. தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு மட்டும் அவ்வளவு மோசமான செக்கிங் என்பது நடந்தது. ஆனா அதே காலகட்டத்துல வட மாநிலங்கள்ல இந்த கோச்சிங் மாஃபியா மூலமா கொஸ்டின் பேப்பர் லீக்கும் நடந்துட்டே இருக்கு. இப்ப ராஜஸ்தான்ல கைது என்பது நடந்திருக்கு. எனவே இதற்கு தார்மீக பொறுப்பேற்று ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் பதவி விலக வேண்டும், என்டிஏவை கலைக்க வேண்டும். இந்த நீட் மறுதேர்வு என்பதற்கு பேச்சுக்கே இடமில்லை. மாநில அரசுகள் பின்பற்றி வந்த பழைய சேர்க்கை நடைமுறையை இந்த ஆண்டிலிருந்து துவங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு இந்திய மாணவர் சங்கம் இந்த நிகழ்வை வன்மையாக கண்டிக்கிறது.